இது என்ன ரவுடிகளின் ராஜ்யமா? கொந்தளித்த நீதிபதி. நீதிமன்றத்திற்குள் புகுந்து அடித்த விசிகாவினர். தடுக்காமல் வேடிக்கை பார்த்த போலீசார். பார் கவுன்சில் வெளியிட்ட வீடியோவால் பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் திருமாவளவன் சென்ற கார் ராஜீவ்காந்தி என்கிற வழக்கறிஞர் ஸ்கூட்டரில் இடித்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. இதுகுறித்த வீடியோவை வெளியிட்ட பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் பாலிமர் சேனலுக்கு எதிராக விசிகாவினர் மிரட்டல் விடுத்தார்கள். அதையடுத்து அவர்களும் இவர்களுக்கு பதிலடி கொடுத்தார்கள். இப்படியான நிலையில் இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் நேற்று இந்த சம்பவம் நடைபெற்ற ஏரியா காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி மற்றும் அவர் மீது தாக்குதல் நடத்திய 20 விசிகாவினருக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணை நடைபெற்றது. ராஜீவ்காந்தியிடம் காலையிலும் விசிகா புள்ளிகளிடம் மாலையிலும் இந்த விசாரணை நடத்தியுள்ளார்கள். அப்போது பார் கவுன்சில் சார்பில் அங்குள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அது குறித்த வீடியோவை பாலிமர் நியூஸ் சேனல் வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோவில் நடு ரோட்டில் தன் மீது தாக்குதல் நடத்திய விசிகாவினரிடமிருந்து தப்பிப்பதற்காக அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி பார் கவுன்சிலுக்குள் ஓடுகிறார். அப்போது அவரை விசிகாவினர் துரத்தி செல்கிறார்கள். பார் கவுன்சிலுக்குள் சென்றதும் அங்கிருந்து ஒரு கம்பி கதவை உள்பக்கமாக அடைத்துவிட்டு அவர் உள்ளே ஓடுகிறார். பார் கவுன்சில் அறைக்குள் 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இவர் ஓடி வருவதை பார்த்து விசாரிக்கிறார்கள். அதோடு அந்த கதவை உள்பக்கமாக ராஜீவ்காந்தி மூடிவிட்டு சென்றதால் காவல்துறையினர் நினைத்திருந்தால் விசிகாவினரை உள்ளே விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் அவர்களோ அந்த கதவை திறந்து அவர்களை உள்ளே விட்டுள்ளார்கள். இதனால் அவர்கள் பார் கவுன்சிலுக்குள் வந்து படிக்கட்டுகள் ஏறி மேலே சென்ற ராஜீவ்காந்தியை தடுத்து நிறுத்தி உள்ளே சென்றதும் தாக்குதல் நடத்துகிறார்கள். இதனால் அங்குள்ள வழக்கறிஞர்கள் பதறிக்கொண்டு ஓடி வருகிறார்கள். அப்போது போலீசார் உள்ளே புகுந்து சமரசம் செய்வது போன்று பேசுகிறார்கள். பார் கவுன்சிலில் பதிவான இந்த வீடியோவை தான் நேற்று காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளார்கள். அந்த வகையில் பார் கவுன்சிலுக்குள் சென்றும் அந்த வழக்கறிஞரை விசிகாவினர் தாக்கி இருப்பது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் நேற்று காவல்துறையினர் விசாரணை நடத்திய போது இந்த விவகாரத்தை வேறு விதமாக விசிகாவினர் திருப்பியுள்ளார்கள். அது என்னவென்றால், எங்கள் தலைவர் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தவே இந்த ராஜீவ்காந்தி அங்கு வந்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றம் அருகில் உச்சநீதிமன்ற நீதிபதி PR ஹவாய் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார் திருமாவளவன். அதையடுத்து அங்கிருந்து அவர் புறப்படும் போதுதான் உயர்நீதிமன்றத்திற்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடந்தது. அந்த வகையில் இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி திட்டமிட்டே திருமாவளவனின் காருக்குள் வந்து விழுந்துவிட்டு இதை பிரச்சனையாக்கி இருக்கிறார். தேவையில்லாமல் எங்களை பார்த்து அவர் தவறான வார்த்தைகளை பேசினார். அதனால்தான் இந்த சலசலப்பே ஏற்பட்டது. குறிப்பாக எங்களுடைய தலைவர் திருமாவளவனுக்கு பாதுகாப்பே இல்லை என்பது போன்று இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. அதனால் காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மத்திய அரசும் அவருக்கு Z பிரிவு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள். அந்த வகையில் ராஜீவ்காந்தி திட்டமிட்டு திருமாவளவனின் காருக்குள் வந்து விழுந்தது போன்று இந்த விவகாரத்தை இப்போது மாற்றிவிட்டுள்ளார்கள். ஆனால் இந்த வீடியோவை பார்த்த உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமாரோ கடுமையான கொந்தளிப்புக்கு ஆளாகி இருக்கிறார். சாலையில் இவர்களுக்குள் சலசலப்பு ஏற்படுகிறது. அங்கு வைத்து வழக்கறிஞர் விசிகாவினர் தாக்கி உள்ளார்கள். ஆனால் அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக பார் கவுன்சிலுக்குள் வந்த பிறகாவது அவரை விட்டிருக்கலாம். நீதிமன்ற வளாகத்துக்குள் வந்தும் இவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இது மிகப்பெரிய ரவுடிசம் ஆகும். அதோடு விடுதலை சிறுத்தை கட்சியினருடன் வந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தவில்லை, தடுப்பது போன்று நடித்துள்ளார்கள். இல்லை என்றால் பார் கவுன்சில் கதவை திறந்து எப்படி அவர்கள் உள்ளே வந்திருப்பார்கள்? காவல்துறையினரும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்துள்ளார்கள் என்பது இந்த வீடியோ பார்க்கும்போது நன்றாக தெரிகிறது. ஒரு கட்சியின் தலைவர், மக்களவை MP-யாக இருப்பவர் தனது கண்ணெதிரே இப்படி ஒரு சம்பவம் நடந்தபோது அதை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த கட்சியின் தலைவர் அது வேடிக்கை பார்த்திருக்கிறார். இப்படிப்பட்டவர்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க நினைப்பார்கள்? பொதுமக்கள் மட்டுமின்றி கட்சியின் தலைவர்களும் மக்களவை MP-களும் கூட சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியல் சாசனம். ஆனால் ஒரு MP முன்பே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. அப்படி நடந்தும் அந்த நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி என்றால் காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு உடந்தையாக இருக்கிறதா, நீதித்துறைக்கு எதிராக இருக்கிறதா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கடுமையான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் நீதிபதி சதீஷ்குமார். அது மட்டுமின்றி தற்போது காவல்துறையிடம் இது திட்டமிட்டு திருமாவளவன் மீது நடத்தப்பட்ட சதி என்று அவர்கள் கட்சியினர் கூறியிருப்பதால் உண்மையிலேயே வழக்கறிஞர் ராகுல்காந்தி திட்டமிட்டுதான் இதை செய்தாரா, இல்லை இது எதேச்சையாக நடந்ததா என்பது குறித்தும் காவல்துறை விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் இந்த விவகாரத்திலிருந்து தாங்கள் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக இதை தற்போது வெவ்வேறு கோணங்களில் விசிகாவினர் திருப்பிவிட தொடங்கியிருக்கிறார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் சீனியர் ஒருவர், நாங்கள் ஆலந்தூர் நீதிமன்ற
நீதிமன்றத்திலிருந்து பார் கவுன்சிலுக்கு வந்து கொண்டிருந்தோம். விசிகாவினர் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தியது கூட எங்களுக்கு தெரியாது. இந்த விபத்து எதிர்பாராத விதமாக நடந்தது. ஆனால் திட்டமிட்டே இதை ராஜீவ்காந்தி செய்ததாக விசிகாவினர் திசை திருப்புகிறார்கள். அதோடு அவரது காருக்குள் இவர் எதற்காக விழ வேண்டும்? அவருக்கும் இவருக்கும் என்ன பகை இருக்கிறது? நாங்கள் ஆலந்தூரிலிருந்து ஒரு அவசர வேலையாக வந்தபோதுதான் இந்த சம்பவம் நடந்தது என்று அவர் கூறியுள்ளார். அந்த வகையில் இதை வைத்தே திருமாவளவனுக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளது என்கிற ஒரு விவகாரத்தை கட்டமைத்து தனக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் ஜெட் பிரிவு பாதுகாப்பு கேட்கவே திருமாவளவன் இந்த விவகாரத்தில் புதிய நாடகமாடுகிறார் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. இதற்கு பெயர்தான் நம்பர் 1 ஆட்சியாம். உதயநிதியை திருப்பி அடித்த பெண் விவசாயி பூங்கொடி. டெல்டா மாவட்டங்களில் சாகுபடி செய்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாமல் விவசாயிகள் அல்லாடி கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக அறுவடை செய்த நெல் மூட்டைகள் முளைக்க தொடங்கிவிட்டன. இதனால் டெல்டா மாவட்ட விவசாயி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் கடந்த 22ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை சந்தித்தார் எடப்பாடி பழனிசாமி. அப்போது தமிழக அரசின் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாமல் காத்து கிடக்கிறோம், மூட்டைகள் எல்லாம் மலையில் நினைந்து முளைத்து விட்டன என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். அப்போது அவரிடத்தில் பூங்கொடி என்கிற பெண் விவசாயி மலையில் அறுவடை செய்ய முடியாத முளைத்த நெல்களை காண்பித்து கண்ணீர் விட்டுள்ளார். அதையடுத்து மீடியாக்களை சந்தித்த எடப்பாடி, டெல்டா மாவட்டங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. அதனால் இந்த தீபாவளி விவசாயிகளுக்கு கண்ணீர் தீபாவளி ஆகிவிட்டது. இதற்கு காரணம் தமிழக அரசுதான். விவசாயிகள் விளைவித்த நெல் மூட்டைகளை உடனே வாங்கிக் கொள்ளாமல் தேங்கி கிடக்க வைத்ததால் இப்போது எல்லாமே முளைத்து விட்டன. இதனால் விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கு பெயர்தான் நம்பர் 1 ஆட்சியாம் என்று விமர்சனம் செய்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதையடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதிராக ஒரு செய்தி வெளியிட்டார். அதில் நெல் கொள்முதல் சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமி பொய்யான தகவலை வெளியிட்டுள்ளார். காரணம், அவரிடத்தில் நெல் மணிகள் முளைத்து விட்டதாக காட்டிய பூங்கொடி என்கிற அந்த பெண்மணி குத்தகை சாகுபடி செய்து வருகிறார். அவர் இன்னும் நெல் அறுவடையே செய்யவில்லை. அவர் எப்படி நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார் என்று கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அது குறித்து பூங்கொடி என்கிற அந்த பெண் விவசாயி உதயநிதிக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார். நான் நெல் மூட்டைகளை கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அவை முளைத்து விட்டதாக சொன்னதாக கூறுகிறார்கள். இது தவறான செய்தி. தீபாவளிக்கு 10 நாட்களுக்கு முன்பே என்னுடைய வயலில் நெல் அறுவடைக்கு வந்துவிட்டது. ஆனால் தமிழக அரசு நெல் கொள்முதல் செய்யாததால் நான் அறுவடை செய்யவில்லை. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்தபோது என் வயலிலேயே முளைத்த நெற்பயிரை எடுத்து காண்பித்தேன். கொள்முதல் தாமதமானதால் அறுவடை செய்யாமல் விட்டுவிட்டேன். இப்போது அவையெல்லாம் மழையில் முளைத்து விட்டன என்று எடுத்து காட்டினேன். இதுதான் நடந்தது. ஆனால் துணை முதலமைச்சர் உதயநிதியோ நான் நெல் கொள்முதல் நிலையத்தில் எனது நெல் மூட்டைகள் முளைத்து விட்டதாக எடப்பாடியிடம் சொன்னது போன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி கடும் அட்டாக். டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை குறித்த காலத்துக்குள் கொள்முதல் செய்யாமல் ஏராளமான மூட்டைகள் நாற்றாக முளைத்து விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளார்கள். இது குறித்து எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சனம் செய்த போது அவர் சொன்னது எல்லாமே புழு மூட்டை என்று கூறியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். என்றாலும் ஊடகங்களில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களது நெல் மூட்டைகள் எல்லாம் நாற்று முளைத்து விட்டன என்று கண்ணீர் விட்டு வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இன்னொரு செய்தியில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகளின் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்திருப்பதை பார்த்து அவர்கள் வேதனையுடன் கண்ணீர் வடித்து வருகிறார்கள். ஆனால் அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சினிமா படம் பார்த்துவிட்டு அது குறித்து விமர்சனம் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் எதற்காக முதலமைச்சர் ஆனோம் என்பதை மறந்துவிட்டு நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை தெரியாத ஒரு பொம்மை முதலமைச்சராக இருப்பதுதான் கவலை அளிக்கிறது என்று கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெய்பீம் படம் பார்த்துவிட்டு உள்ளம் உருகி போனதாக கூறியது. திருப்புவனம் அஜித்குமார் லாக்கப் மரணத்தை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? விவசாயிகள் பிரச்சனை, தூய்மை பணியாளர் பிரச்சனை, பகுதி நேர செவிலியர் பிரச்சனை, ஆசிரியர் பிரச்சனை, நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெய்பீம், கூலி, பைசன் போன்ற படங்களை பார்த்துவிட்டு விமர்சனம் பெறுகிறார். இப்படி விவசாயிகளின் கண்ணீரை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு 2026 தமிழ்நாட்டு மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி.